ஸோ எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட 49வது சதுரகிரி பயணம் இன்றைக்கி தொடங்குதுங்க. ஸோ ஜாக்கி நம்மளோட கூட வர்றான். ஸோ நாளைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் கூட்டம் இருக்குது. ஸோ நம்மளோட பயணத்தை கரெக்டாக 7 மணிக்கு தொடங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் அப்படியே ஜாலியாக நின்று குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பயணத்தை தொடரலாம். ஜாக்கி வர்றான். அவங்க மொத்தமாக வாங்கலாங்க 12 கொஞ்சம் அப்போனா இங்கே எடுத்துருவாங்க. வீடியோவா சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கிளைமேட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் வெயில் தெரியல. 7 மணிக்கே கிளம்புறதுனால நமக்கு வெயில் தெரியல, கூலாக தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிலுக்கு முன்னாடியே கொஞ்சம் போயிடலாம். ஜாக்கி நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கான். ஸோ எப்போ வந்தாலுமே இந்த பொட்டு நமக்கு சேர்ந்துடும். அது சேர்ந்தாலே நமக்கு ஒரு கலை தாங்க. அதுவுமே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. ஸோ வர்றப்பே பொட்டு வச்சுட்டு வந்தாச்சு. ஓம் நமச்சிவாய. முதல்ல பார்க்க போகிறது ஆசீர்வாத விநாயகருங்க. ஸோ இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். கும்பிட்டு வாங்க. வர மாட்டேன். ஸோ போன வாரம் வந்ததை காட்டிலும் இந்த வாரம் நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. பரவாயில்ல, இந்த தண்ணி இருந்தாலே போதும் நமக்கு ஓரளவுக்கு குடிக்கிறதுக்கு. ஓடைகளில் தண்ணி இருக்கும். ஸோ மக்களோட கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீரோட்டத்தோட அளவும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் கூட்டம் அதிகம் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட குளிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். ஸோ வனப்பேச்சி கருப்பண்ணசாமி இவங்க தான் காவலுங்க. பசி தாங்க மேல அன்னதானம் இல்லை. அன்னதானம் இல்லாம பசியோட வந்துகிட்டு இருக்கேன். இது கோரக்குண்டான் கோணத்தலை வாசலுக்கு கிட்ட வந்த உடனே பசியோட நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாகை மரம் இருக்கு, அதில் உட்காந்துருக்கேன். இங்கிட்டு இருந்து வந்தாரு. அங்கிட்டு தான் ஒரு சாமி, ஒரு ஆப்பிள் பழம், ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்தாரு. கொஞ்சம் தண்ணி, ஒரு சின்ன 10 ரூபா கேட்டு அதை வாங்கிக்கிட்டேன். வாங்கவும் குரங்கு எண்ணெய் ரவுண்டு கட்டுது. அப்போ உரிச்சு அந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்சு குடிச்சிட்டு நானும் அந்த ஆப்பிள் காயை தட்டி கல்லில் வச்சு தட்டி அதை தின்னுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது கிளம்ப இறங்கி வரேன். வந்தா அவர் இல்லை.
அவரை காணோம். கீழே இருந்து செம சமந்துட்டு வர்றாங்க. அப்ப பால் அந்த அண்ணன் என்ன தாத்தா போறாரா அப்படின்னு யாருமே இல்லை. நான் அங்க இருந்து இங்க வரைக்கும் தெரியுமா யாரும் அறிய முடியாது. யாரும் அறிய முடியாது. இந்த இடத்துல படுத்துருந்தேன். எங்க அம்மா சரணான புதுசுல இந்த இடத்துல இருந்து படுத்துட்டேன். படுத்தா நல்லா தூங்கிட்டேன். நல்லா தூக்கம் ஆழ்ந்து நல்லா தூங்கிட்டேன். தூங்கி முடியவும் உங்க முகம் எனக்கு தெரியாது, என் முகம் எனக்கு தெரியாது, இருட்டிருச்சு. இருட்டுன மயத்துல சின்ன புள்ளதான் பாவடையெல்லாம் கிழிஞ்சு இருக்குது. தலையை விரிச்சு போட்டு சுருட்டு சுருட்டையா முடியும். அந்த எந்திரி நம்ம வீட்டுக்கு போவோம், எந்திரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போனதும் இருக்கு. எல்லாம் இந்த இடத்துல நிறைய பார்க்கலாம். இப்ப இங்க என்ன இருக்குது? இதுல வந்து குத்துமாரியாத்தா இருக்கா, சிவலிங்கம் இருக்குது, வனதுர்க்கை, நாகம்மா. அவங்க வந்து சித்தர். ஓ, 2 பேரும் சித்தர். 3 சித்தர். வேற ஹரிப்பார் சாமி, அவர் பேர் சித்தர் தாத்தா. இந்த கல்லுல இருக்கிறவங்க மாரிமுத்து சாமி, அவர் எனக்கு தெரியும். எந்த கல்லு? இந்த கல்லு வச்சிருக்க 3 பேர் இருக்கிறாங்களா? 2 பேர். யார் ராஜாக்கி? விசேஷம். 3 பேரா? 2 பேர். தம்பி வந்துட்டாமா? என் தம்பி அப்படியே வந்தாச்சா? சரி. இன்ன வரைக்கும் எங்க போன உனக்கு தேடுனல்ல ஆள் கண்டுபிடிச்சிருவான். சரி. ஏய், ரொம்ப கொஞ்சிர. இன்ன வரைக்கும் எங்க போன உன்னை காணுங்கான்னு தேடுனேன். எங்க போன? விளையாண்டே தம்பியை கூட்டிட்டு போயிரும் போட்டிருக்கு அது. ஆமா, போடா போடா. பரவாயில்ல, தண்ணி கொஞ்சம் போகுது. போன வாரத்துக்கு இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுக்கு இருக்க நின்றுருக்கா? இங்கே குரங்கு நின்றுருக்கு. இந்த அதுட்ட போய் உங்களுக்கு பாருங்க. இப்போ வா 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 வாடா. மாங்கனி ஓடை இதெல்லாம் வர்றப்ப வந்து இந்த அளவுக்கு போகும் தண்ணி. அதை வந்து இது பண்ணி வர்றதுக்காக தான். அடிக்காது. போ தவறு. அந்த இடத்துல அருவி ஒரு மழை வந்தா நின்று பார்க்கணும். வர்றேன், போ தக்கி, போ போ போடா. அந்த இது வராது, இழப்பு வராது. சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரா அப்படிங்கிறப்ப அவன் மூச்சு வந்து பேலன்ஸ் ஆகிடும். இது கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். மழை காலகட்டங்களில் தண்ணி வந்து ரொம்ப போய் இந்த இடத்துல நடக்க முடியாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாறையை செதுக்கி படிக்கட்டுகளை அமைச்சாங்க. ஸோ இப்போ தான் இங்கே நடக்க முடியும். ஆமாம், இது நடக்கும். இந்த படிக்கட்டுகள் செதுக்கியிருக்காங்க. போஜாக்கி
சம்பவம் பண்ணுங்க. இந்த வரேங்க. ஆக்சுவலாக நீங்கள் மேலே போய் சாமி கும்பிட்ற காட்டிலும் இந்த காற்றுலையும் இந்த தண்ணியில இருந்துட்டு போகிறது தான் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அதுக்காக நான் வீட்டிலே குளிக்காம வந்தேன். இது எனக்கு குளிக்கணும். நண்டு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாம் சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. சின்ன வயசில் நிறையா அடித்து சாப்பிட்டு சூப் வச்சு கொடுப்பாங்க வீட்டில். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது. குளிக்கலங்கிற மனசு அடங்க போய் குளிச்சிட்டு நிம்மதியா இருக்கு. நீங்கள் இது வந்து மலைட்டாத்து தண்ணிமா. மழை சீசன் டைம் மட்டும்தான் நமக்கு தண்ணி வரும். மலைட்டாத்து தண்ணிமாங்க. தண்ணி குடிக்கலாம். இந்த தண்ணியை ரொம்ப போகும். போன தடவை இந்த தடவை தண்ணி கம்மியாக தான் போகுது. தண்ணி கம்மியாக தான் போடா போடா ஜக்கி, போ போ போ. யாரது தோனி? இந்தா வா, நான் போகிறேன். நீ இரு, சண்டை போடு. நான் போயிட்டு வரேன். என்ன நீ இரு, சண்டை போடு. வா வா போவோம். வா இங்கே வா, அண்ணன்ட்ட வா. வா போவோம். வா இங்கே வா. ஜக்கி டாட்டா, நான் போகிறேன். என்னடா ஜக்கி, வா இறங்கு இறங்கு, இப்படி இறங்கு, இங்கே வா ஜக்கி. ஸோ வச்ச காலை வச்சோடனே பாருங்களேன், மீன் அப்படியே மொச்சு எடுக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறது ஜடாமுடி மரம் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்குறதுக்காக போகிறோம். இது கொஞ்சம் மேலே இருக்குங்க. ஸோ தண்ணியும் வந்து அங்கே சுத்தமாக வரும் அங்கே. ஸோ நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக தான் அங்கே போகிறோம். ஏன்னா இப்போ அங்கே ஃபால்ஸில் தண்ணி வர்றது கம்மி தான். குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இருக்கும். ஸோ குடிக்கிறதுக்காக தான் அங்கே போயிட்டுருக்கோம், குளிக்கிறதுக்காக இல்லை. ஜாக்கி சீக்கிரமாக ஏறிட்டாங்க. போஜாக்கி போஜாக்கி. இங்கே தான் மேலே அந்த இடத்துல தான் வந்து
நமக்கு அந்த ஜடாமுடி மரமும் இருக்குது. ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. நம்ம தண்ணி குடிச்சிட்டு இங்கே வரக்கூடிய தண்ணி தான் கீழே வரும். பட் ஆனால் அங்கே சுத்தமாக இருக்குங்க. பாறைகளில் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஏன்னா அந்த பாறைகள்லாம் வந்து பாசமாகவும் இருக்கும். பாசம் மீன்ஸ் ரொம்ப வழுக்கல் தன்மையோடு இருக்குங்க. ஜாக்கி ஏறுறான். ஏதோ அட்வென்ச்சர் பண்ண வைக்கிறேன்னு நினச்சிட்டு. ஜாக்கி ரெஸ்ட் எடுக்கிறாருங்க. அவ்வளோதான். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம். வெள்ள காலகட்டங்களில் மழை பெஞ்சது அப்படின்னா இந்த ஃபால்ஸ் முழுக்க நமக்கு தண்ணி இருக்கும். குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. ஜாக்கி நம்மளை தேடி நின்றுட்டுருக்கான் பாருங்கள், ஆள் காணோம் அப்படின்ட்டு. எப்போயுமே இந்த ஸ்பாட் வந்து நம்ம தியானம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. ஒரு 10 நிமிஷம் வந்து தியானம் பண்ணிட்டு போனால் தான் இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் மன திருப்தி இருக்கும். ஸோ இதுவுமே கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. இங்கே போனீங்க அப்படின்னா இந்த மந்தி குரங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்குகளை பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம். ஸோ நமக்கு டைம் இல்லை. இங்கே ஒரு ஆள் நமக்கு வெயிட்டிங் முறைச்சி பார்க்குறான். அதனால் கிளம்பலாம். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ போன வாரம் கூட்டமே இல்லாமல் அமைதியாக ஒரு ஆளே இல்லாத ஒரு வனத்துக்குள்ளே நடந்து போகிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இந்த வாரம் மறுபடியும் அகெயின் கூட்டத்தோடு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அடுத்த தடவை நமக்கு 50வது பயணம். ஸோ சிறப்பாக அமையும் நம்புகிறேன். எல்லாம் அவன் செயல். அவ்வளோதான். ஓம் நமச்சிவாய. என்ன ஜாக்கி செய்கிறா? போங்க போங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன், போங்க.
ஏரிலும் நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க விழுது. இவனுக்கு சண்டைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. போ பசு பசு பாதம், இது பசு பாதம் தெரியுதா? இங்கே பாருங்க, காரணம் பசு பாதம். சிவனுக்கு பசுவோட போன தடவை வந்ததுக்கு இந்த தடவை கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக தாங்க இருக்குது. தண்ணீரோட வரத்து குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து மழை பெஞ்சதுன்னா நிச்சயமாக வரத்து கூடிடும். ஓஜாக்கி போடா, வந்துருக்காங்களா? சமாதி இல்லை, குகை போறக்கறதா தவம் செஞ்ச இடம். போடா ஓஜாக்கி. போன தடவை வந்ததை காட்டிலும் இந்த தடவை நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. போன வாரத்துக்கு அதிகமாக இருந்தது. இதில் மீன்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஜாக்கி ஆளாக காணணும் வந்துட்டான். ஜாக்கி வந்துட்டான். தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தேங்கி இருக்குன்னு. எல்லாம் உட்காந்து குளிக்கக்கூடிய ஸ்பாட்டு தான். மீன் ஆனால் நிறையா இருக்குங்க இதில். ஆமாம், பார்த்தியாருங்க. இன்றைக்கி ஒன்று இதில் குளிக்க வச்சுருவேன் நான். சரி.
பேரை பிடிச்சி தான் நம்ம உள்ளே போனோம். ஏற்கனவே 4-5 பேர் உள்ளே போயிருக்காங்க. ரூபத்தில் தான் இருப்பாங்க சித்தர். இது பார்க்குறது ரொம்ப கஷ்டம், பார்க்க முடியாது. தேரை இல்லைன்னா பாம்பு ரூபத்தில் இருப்பார் சித்தர் தான். போன தடவை வந்தப்போ பார்த்தேன் நான். இது எனக்கு இங்கே வந்திருக்கிறது 8வது தடவை. 8 தடவை போன தடவை தான் எனக்கு காட்சி தந்தார். இந்த தடவை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. போன தடவை இந்த தடவை சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காரு. பாம்பு ரூபத்தில் இருப்பார், தேர ரூபத்தில் இருப்பார். உள்ள காட்டுங்க சாமியார். ஓம் நமச்சிவாய், 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 ஓம் நமச்சிவாய். காலம் மட்டும் நேரம் ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இன்னொரு ஆள் உள்ள வாங்க, இப்படி வாங்க, மேலே ஓம் நமச்சிவாய். அடுத்தாதானே தெரியும். நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த மாதிரி தேரை ரூபத்தில் அந்த சித்தர் வந்து இங்கே காட்சி அளிப்பார். இங்கே ஒரு தேரை, ஸோ இங்கே வந்து இருக்காங்க. நமச்சிவாய, சிவாய நம. ஓரக்கர் குகையிலையும் இந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. தேவா போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, கைலை மலையானே. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். நமச்சிவாய் வாழ்க, எப்பொழுதும் எங்காதான் தாழ் வாழ்க, கோவழி வந்து திருமணிவன் தாழ் வாழ்க, அகமும் ஆகிய என்று அக்னிப்பால் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் சேவன் வாழ்க. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். நமோ நமோ நாராயண நம சிவாய, சிவ சிவாய, சிவ சிவாய. நம சிவாய், நம சிவாய். ஓம்
ராஜ நிகிரிதேனமுத்தோய கணேசாய கணனம் கம் கம் கெங்லங் லிங்லங் லாலீலம் மாவாகாமும் பார்க்கவிய ஜோதிமய வரப்பிரசன்ன பாதகரிஷ்ய கோரக்கதர்மா நமஸ்து ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய போய் ஆடி அமாவாசை காலகட்டங்களில் ஸோ இந்த பாதை வழியும் வருவாங்க. மாளிகை பாறை வருஷ நாட்டு பாதை. இது வந்து வருஷ நாட்டு பாதைமா. இன்னொரு இது வழியாக வரும். இந்த வழி இருக்குது, 3 வழி. பச்சரிசி பாறை வந்தாச்சுங்க. வெயில் சரியான வெயில் அடிக்கி. ஷாக்கி அதுலேயும் நடக்கிறான். போட்டு கொண்டு வரா இல்லை
அந்த மிச்சம் இருக்க அந்த நவபாஷணத்தை போட்டதுக்கப்புறம் பாறையெல்லாம் தங்கமாயிருச்சு. அதை காவல் காக்கிறதுக்காக கருப்பசாமியை காவல் வச்சுருக்காரு. இந்த இடத்த சுற்றி ஒரு இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே அந்த இருக்குது. தண்ணி இறங்கி எப்படி குடிக்கிறது உட்காருவோம், தண்ணி தாகம் கொஞ்ச நேரம் உட்காந்து குடி 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 நிற்கிறான். மேலே தெரியுறதுல அதுதான் தவசி பாறை. மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே நம்ம இப்போ போகிறதுக்கு பேன் பண்ணியிருக்காங்க, விட மாட்டாங்க. அது ஒரு சித்தர்கள் இருக்கக்கூடிய இடம் தான் அது. அந்த கேப் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ளே ஒரு வெள்ளை விநாயகர் இருப்பார். உள்ளேயே வந்து ஒரு பெரிய ஏசி பாறை மாதிரி இருக்கும் உள்ளே. தவசிப்பாறை இங்கேருந்து பார்க்கக்கூடியதாங்க தவசிப்பாறை. ஆனால் இப்போ அங்கே போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்ன சொன்னாங்க? அவ்வளோதான். 4 மணிக்குள்ள கீழே அடிவாரத்துக்கு இதுதாம்மா கோவில் அடிவாரம். இங்கே தான் நம்ம போகணும். ஆமாம், இப்போ போகிறது சுந்தர மகாலிங்கம். அது சந்தன மகாலிங்கம். பிரதோஷம் அமாவாசைக்கெல்லாம் கூட்டம் இருக்கும். ஒரு வழியாக 7 மணிக்கு ஆரம்பித்த நம்ம பயணம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் 12 மணிக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ அப்பனோட மாலையும் கிடச்சிது, அதே மாதிரி அவரோட இந்த ஆசீர்வாதமும் கிடச்சிது. நல்ல ஒரு தரிசனம். 49வது தரிசனம் நமக்கு முடிஞ்சது. ஸோ அடுத்து 50வது தரிசனம் சீக்கிரமாக அவர் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. சூப்பராக நடந்து வர்றாரு. சுந்தரமூர்த்தி குட்டையான காளைகளை பெரும்பாலும் பார்த்துருக்கோம். இது காலையில் நல்லா புதுசாக நீளமாக இருக்கு. ஸோ சந்தன மகாலிங்கம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. 1 மணி ஆக போகுது. இப்போ தான் நியர்பை வந்திருக்கோம். ஜாக்கியும் நல்லா நடந்து வர்றான். ஸோ சந்தன மகாலிங்கம் கோவிலே அடைஞ்சாச்சுங்க. கிட்டத்தட்ட 1:15 வந்திருக்கோம். இவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிடலாம்.